வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான அழகான இன்டோர் பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ficus lyrata fiddle leaf plant அப்படின்ற இந்த செடி. fiddle leaf plant அதாவது இந்த செடியோட இலைகளை பார்த்திங்கன்னா அப்படியே வயலின் ஷேப்பில் அந்த நரம்புகளெல்லாம் வெளியே தெரிஞ்சு நல்ல டார்க் க்ரீனில் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இது காற்றை சுத்தப்படுத்துகின்ற ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய இலைகளாக இருக்கிறதுனால காற்றில் உள்ள அசுத்தங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த செடியை நம்ம எங்கெல்லாம் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்குள்ளே வச்சோன்னா நல்ல வெளிச்சமான லிவிங் ரூமில் வச்சு வளர்க்கலாம். காரிடோர் தான் அதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. காரிடோர், பால்கனி மாதிரி இடங்களில் வச்சோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். நான் காரிடாரில் தான் வச்சுருக்கேன். நம்ம வெளியில் கூட வைக்கலாம். அவுட்டோரில் வச்சோன்னா மார்னிங் லைட் படுற இடத்துல மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லீஃபும் அந்த மாதிரி லீஃப் கவர், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சின்ன இளம் லீஃபை பாதுகாக்க இந்த மாதிரி ஸ்கேல் அல்லது லீஃப் கவர் இருக்கும். அந்த லீஃப் வெளியே வந்த உடனே தான் அது தனியாக பிரியும். அந்த லீஃபை பாருங்கள், இப்போ சின்னதாக இருக்குது வந்த உடனே அப்படியே அது க்ரோத் ஆகி முழு லீஃபாக வந்த உடனே அடுத்த லீஃப் வர ஆரம்பிக்கும். வின்டர் சீசன் தவிர மற்ற சீசனில் 3 வீக்ஸுக்கு ஒரு புது லீஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அது சின்னதாக மெச்சூர் ஆகி பெரிய லீஃபாக மாறின உடனே அடுத்த லீஃப் பட் அது லீஃப் வர ஆரம்பிக்கும். அப்படியே வளர்ந்து ஒரு வருஷத்தில் இது 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இது வளரும். இனி இந்த செடியோட வளர்ப்பு முறை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக மண்ணும் மணலும் கலந்து ஆர்கானிக் உரம் தான் போடணும். இதுக்கு ஆர்கானிக் உரம், வர்மி காம்போஸ்ட் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் உரம் போட்டு அந்த சாயில் மண் லூஸாக இருக்கும்படியாக பார்த்துக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அது வேரெல்லாம் இதாகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். தண்ணி ஊற்றுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா இந்த மண் ஈஸியாக ட்ரை ஆகிரும். அதனால் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் அந்த மண் மேல் மண் ட்ரை ஆன உடனேயே நம்ம தண்ணி ஊற்றிடணும். ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இனி உரத்தை பொறுத்த வரைக்கும், ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த தொட்டியோட அளவை பொறுத்து கொஞ்சமாக நம்ம வர்மி காம்போஸ்ட் அல்லது ஏதாவது ஆர்கானிக் உரம் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அதோட நம்ம பனானா பீலை ஒரு 24 ஹவர்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணி ஒரு 1/2 கப்பு நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை அதை ஊற்றினோன்னா அதோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இலைகளை அடிக்கடி நம்ம இந்த டிஷர்ட், சாஃப்டான துணி, டிஷர்ட் துணி வச்சு தொடச்சி விடலாம். அதோட அது ஷைனிங்காக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு 1/4 கப்பு பால் மில்க் எடுத்து இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அதில் ஒரு 2 துளி ஆலிவ் ஆயில் அல்லது கோகனட் ஆயில் கலந்து அதை நம்ம அந்த டிஷர்ட் மாதிரி சாஃப்டான துணி வச்சு அந்த இலையை க்ளீன் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், டஸ்ட்டும் போயிடும். இந்த டெண்டராக இருக்கும்போது இலை சாஃப்டாக இருக்குல்ல, மெச்சூர்ட் லீஃப் நல்ல திக்காக இருக்கும். திக் லீஃபாக தொட்டு பார்த்தாலே பேப்பரிஷாக இருக்கும். இது வீட்டுக்குள்ளே, லிவிங் ரூமில், ஆஃபீஸ்லலாம் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான செடி. லோ மெயின்டெனன்ஸ் தான். இது நம்ம ரொம்ப க்ரௌடடாக மற்ற செடிகளோடு வச்சோன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபங்கல் டிசீஸ் அல்லது ஒயிட் மீலிபக் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை பெஸ்டிசைட் கொடுத்தோன்னா அதெல்லாம் வராது. இனி வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரீபாட் பண்ணணும். இதை விட பெரிய 2 இன்ச் அல்லது 4 இன்ச் பெரிய சைஸ் தொட்டிக்கு மாற்றணும். மண் கலவையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அது ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப செழிப்பாகவும் வளரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.